வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலான மக்களுக்கு போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கிறது மின்சார ரயில்கள் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலும் இந்த அவுட்டரில் இருந்து சென்னைக்கு வேலைக்கு செல்வோரினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்குமே ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரயில்களை ஒரு நாளைக்கு 5,00,000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு பகுதி மக்கள் தினமுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாஸ் எடுத்து பயணிக்கக்கூடிய பயணிகளும் கூட இருக்கிறார்கள். இங்கே செங்கல்பட்டிலிருந்து கிளம்பி தாம்பரம், கிண்டி, டி நகர் இப்படி முக்கியமான பகுதிகளுக்கெல்லாம் வேலைக்கு செல்வோரினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இது செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, செங்கல்பட்டில் இருந்து வரவங்க மட்டும் இந்த ரயிலை பயன்படுத்துறது கிடையாது. அதனை தாண்டி இருக்கக்கூடிய மதுராந்தகம், மேல்மருவத்தூர் இந்த பகுதியிலிருந்தும் நிறைய மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி பயணிக்கிறாங்க. டூ வீலர் இல்லாதவங்க பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன், அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் போகும்போது இந்த மதுராந்தகம் ஸ்டேஷன் வந்தோன்னே லோக்கலுக்கு வேலைக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கையை நம்மாலேயே பார்க்க முடிஞ்சுச்சு காலையில் அந்த நேரத்தில். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிரமத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களை மேல்மருவத்தூர் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி நீட்டிக்கப்படும் பட்சத்தில் இவங்க இங்கேருந்து பைக்கையோ பஸ்ஸையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை, டைரெக்டாக அந்த ட்ரெயின்லேயே பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீட்டிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாகவும் மின்சார சேவைகள், ரயில் சேவைகள் இயக்கப்பட்டால் தான் இதை சமாளிக்க முடியும். ஏன்னா இங்கேருந்து வரும்போதே கூட்டமாயிருச்சுன்னா செங்கல்பட்டிலிருந்து வரவங்களுக்கு சிரமமாயிரும். அப்புறம் அதுக்கும் ஒரு கோரிக்கை வரும், அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு. இப்போ கோரிக்கை என்ன அப்படின்னா, செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில்களை மேல்மருவத்தூரிலிருந்து இயக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூரில் இருந்து கூடுதலாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை எப்போது நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. எல்லோருடைய கோரிக்கையும் நம்முடைய கோரிக்கை தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.